மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மக்களவையில் நேற்று பிரதமர் உரை ரத்து செய்யப்பட்டது குறித்து சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சியினர் சதி செய்ததால் அவையை ஒத்திவைத்ததாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். மக்களவையில் பிரதமர் மீது தாக்குதல் நடத்த திட்டம் என சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சியினர் சதி செய்ததால் அவையை ஒத்திவைத்ததாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் மதியழகன். மேலும் விவரங்கள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் என்பது மக்களவையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி டோக்லாம் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு அதனை கையாண்ட விதம் குறித்து ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி MM நரவணே எழுதிய புத்தகத்தை குற்றம் சாட்டி மத்திய அரசு மீது குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். ஆனால் அந்த புத்தகம் வெளியே வரவில்லை. வெளியில் வராத புத்தகத்தை காண்பித்து இவ்வாறு பேசுவது தவறு என்று ஆளும் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டு, அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவுடன் செய்யப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி தொடர்ச்சியாக மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். இதன் காரணமாக 8 எம்பிக்கள் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் அவையிலிருந்து நீக்கப்பட்டிருந்தனர். இதற்காகவும் போராட்டம் என்பது நாடாளுமன்றத்திற்கு வெளியே நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் பேசுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மாலை 5 மணிக்கு அவர் பேசுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி பேச வரவில்லை. தொடர்ந்து அவையில் கூச்சல் எழுந்த நிலையில் அவை இன்று காலை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று காலை அவை கூடியதும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் அறிவித்தார். ஆனால் பிரதமர் பதில் அளிக்காமலேயே இவ்வாறு தீர்மானத்தை நிறைவேற்றுவது என்பது மிகவும் தவறானது. இது மோசமான முன்னுதாரணம் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதே போல பிரதமரும் அவைக்கு வந்து பேச மாட்டார், ஏனென்றால் பிரதமருக்கு ஒரு அச்சம் காரணமாக அவர் வரமாட்டார் என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் பிரதமர் ஏன் உரையாற்றவில்லை, அவர் ஏன் இன்று அவைக்கு வரவில்லை என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். அதில் எதிர்க்கட்சிகள் பிரதமருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டதாக தமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றதை அடுத்து பிரதமர் நேற்று அவைக்கு வரவில்லை என்றும் தாம் தான் அவரை அவைக்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தியதாகவும் மக்களவை சபாநாயகர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விதிகளுக்கு உட்பட்டு தான் அவை நடத்தப்படும் என்றும் விதிகளை கடைபிடிக்கவில்லை என்றால் இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அவை நடைபெறாது என்றும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா குறிப்பிட்டிருக்கிறார். அவை விதிகளுக்கு உட்பட்டு உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பதாகைகளை காண்பிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது. அவ்வாறு நடந்து கொள்ளும் பட்சத்தில் அவை இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே நடத்தப்படாது, அவை இயங்காது என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பிரதமர் மீது தாக்குதல் நடத்த சதி திட்டம் தீட்டப்பட்டதாகவும் ஒரு பகிரங்க ஒரு குற்றச்சாட்டை ஓம் பிர்லா குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சிகள் நேற்றைய தினம் பிரதமர் முன்பு கூடி பாதுகாப்பற்ற முறையில் போராட்டம் நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பிரதமரின் இருக்கைக்கு முன்பு சென்று ஜோதிமணி உள்ளிட்ட எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் சபாநாயகர் குறிப்பிட்டு இருக்கிறார். இதன் காரணமாகவே நேற்றைய தினம் பிரதமரை அவைக்கு வர வேண்டாம் என்று தாம் அறிவுறுத்தியதாகவும் குறிப்பிட்டு இருக்கிறார். இதன் காரணமாகவே பிரதமரினுடைய உரையும் நேற்று அவையில் நிகழவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை தற்பொழுது மக்களவை சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவைக்கு உட்பட்டுதான் அவையை நடத்த முடியும். அதாவது விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் என்றைக்குமே அவை நடக்காது, இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே அவை நடக்காது என்ற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பிரதமரை தாக்கும் சூழல் கூட ஏற்பட்டுவிடும் என்று கருதியே பிரதமரை அவைக்கு வர வேண்டாம் என்ற ஒரு பகிர் குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சிகள் மீது ஓம் பிர்லா மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வைத்திருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.